ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் ஒரு டயலாக். சினிமா விழாக்களில் போனீங்க வித்தியாசமான படம், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத படம், இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல், ஆமாம் கரெக்டாக 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை வந்து நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போகிறீங்க, அப்போ நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்தில் இது வித்தியாசம். ஏன்னா இந்த படத்தில் நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து, நாய்னா தமிழ்ல என்ன நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது. இதுதான் இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுயட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்றேன். சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுயட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நாய். நான் ஒரு 80 வயசு குறைச்சி சொல்றேன், பரவாயில்ல, 85ன்னு சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்ன கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் என் வயசு தான். இப்படி இதில் நடித்தவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்கிறேன். அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் ஏதோ ஆக்டிவாக இருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது மனசை சந்தோஷமாக வச்சுருக்கிறேன். எப்போவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான், ஈஸியரில் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறது. அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம், இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரோபோ இங்கே வந்து உட்கார்ந்தாரு. அவர் கூட சம்பந்தம் இல்லாத ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார். அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் அவர் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால் நாங்கள் தான் அந்த எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான். அடுத்து ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னு எனக்கு என்ன, எல்லாம் பேசிட்டாங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன சொல்லணும், அதாவது ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் போனோம். அது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது கொடைக்கானலில் நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே அந்த நடுக்கமெல்லாம் போயிடும். அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறலாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது. அங்கே ஏதோ வந்துருச்சு 102 டிகிரின்ட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போயிடும்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும், அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன். சொன்ன மாதிரியே போனோடனே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியிலாம் இறக்கி குளிக்க வச்சுட்டாங்க, ஃபால்ஸ்ல எல்லாம். ஸோ ஜுரம் போயிடுச்சு. அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே, வியாதின்றது நம்ம நினைக்கிறது தானே. எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது, தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை. அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். அடுத்தது, ஒரு படம் பண்ணுறோன்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், கதையாக சொல்லலை. கண்டென்ட். ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது, எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் 70 படத்தில் 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன்.
நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசாக பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதில் தான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் அது. பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்துருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்துருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்துருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம். நாங்கள் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படி தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேறு ரைட்டர் வேறேன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் அது 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்து ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான். அவனும் ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். நான் ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானை எடுத்துக்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்கிறத விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கானாக இருக்கணும், ஒரு முன்னோடியாக இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும். கத்தி எடுத்து தலை வெட்டு, கையை வெட்டு, இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டுக்கிட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன ஆகிறது? அந்த பொறுப்புணர்வு, சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு, பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொல்லலை. அதுதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க. ரொம்ப யதார்த்தமாக அழகாக அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது, நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒவ்வொரு படமும் ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான். ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்ணுறாங்க, அவங்களை நான் யாரையும் தப்புன்னு சொல்ல வரலை. ஆனால் அவர்கள்
அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோவில் 100 பேர் படம் பார்க்குறாங்க, ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு நான் வைலண்ட் படம், நான் வைலண்ட்டாக ஆனால் பவர்ஃபுல்லான படம். இப்போ நான் வைலண்ட்னா நீங்கள் என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. இப்போ நான் வைலண்ட்டில் தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும். கத்தியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சுது. அவருடைய அந்த அதுக்கு பேர் என்ன, அகிம்சை, அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சுது. கத்தி எடுத்துட்டு நிற்கலையே. காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்திருப்பான்ல, அடித்து துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையே அவர். அதனால் அந்த மௌனம் எவ்வளோ பெரிய ஆயுதம், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டான்ல, தலைதறிக்க ஓடிட்டான்ல. அப்படி நான் வயலன்ஸ் சொல்கிறது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனால் பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனாக நான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்தில் வில்லன்னா இப்படி தான் இருப்பான். ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்போ கதாநாயகர்கள் பண்ணுறாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேங்குது படம் பார்க்கும்போது. இல்லை, நான் உண்மையிலே நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்கிறேன். என் வயசுக்கு நான் சொல்லலாம். யாரு, ஏன்னா படம் பார்க்குற யூத் அவங்கள எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர் நான் சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்று தானே. இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவித்து கடந்த 10 வருஷமாக நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்தில் 4 படம் நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவித்து நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. அதுலேயும் நான் தைரியமாக சொல்லுவேன், 2 மணி நேரம் படம், அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகாக நாங்கள் உட்கார வச்சுருப்போம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவர். அதை மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனார். சரி, அவ்வளோதான், இதுக்கு மேலே குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறாரு. லெனின் சார் படம் பார்த்தாரு,
அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு. லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழித்து போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்தில். அவர் டைரக்டர் சார் அந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றார். அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார். அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். லெனின் சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரமாக்குனீங்க, 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரமாக்கினார். அப்படி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. டிஓபியை சொல்லணும், நான் எங்கள் குண்டம்மாவை சொல்லணும். குண்டம்மா தப்பாக எடுத்துக்க, ஸ்டேஜில் நான் செல்லம்மா நான் சொல்கிறேன். ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம். எல்லாருமே பேசுனதே இங்கே டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார், அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போடா வாடான்னு சொல்லுவேன். அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம். எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா, பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கலை, இதில் நடித்த ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான், பைரவா தான். நாங்கள்லாம் துணை நடிகர்கள், உதிரிப்பூக்கள். நாங்கள்லாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுக்கு தான் போடணும். இந்த உதிரிப்பூக்களையெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப, ஏன்னா நான் 7 மணிக்கெலாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுவே எல்லோரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா இன்னும் புது ஐடியா வச்சுருக்காரு. அந்த புது ஐடியாக்களில் படம் வரும். ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆகியிருக்கான். அவன் அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல, திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில் அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும். இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை 2 இடங்களில் 2 கட்டங்களில், எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதனுடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்கில் சொல்கிறார். நாய் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத மியூசிக்கில் சொல்கிறார். நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்கில் சொல்கிறார். ஸோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையில் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின், கூரனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும்.
இதில் நடித்த அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அந்த வித்தியாசமான கதைக்களம் இப்போ ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறது? இது நான் வந்து எங்கள் கதையை விட்டுட்டு போகிறேன். பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோடு நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துருக்கலாம். சட்டம் ஒரு இருட்டறை. நானும் விஜயகாந்தும். நான் புதுமுகம். அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம். மற்றவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா? இல்லைப்பா, அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படி தான் இருக்கும். அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்காரும். அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும். பின்னாடி அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ மேலே உட்காரணும். அப்போ தான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவ்வளோதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்கில் இருக்கிறேன். ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளைய தீர்ப்பில் ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க ஹீரோ மேலே போகணும். இப்படித்தான் நீங்கள் முதல்ல ஒரு 10 படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன். ஹீரோவை ப்ரமோட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான். ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை போல் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ளா இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமாக சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கியிருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கியிருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கு. நாங்கள் எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய இயக்குனர்கள், பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆகா ஊகன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ரசிகர்கள் வச்சுருக்காங்க, ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது. நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.